லங்காவில் பந்தாய் சென்னாங் கடலில் குளித்துக் கொண்டிருந்த தனது இளைய சகோதரியை காப்பாற்ற முயன்ற 15 வயது இளைஞன் ஒருவன் மூழ்கி மாண்டான். நேற்று மாலை மணி 3:05 அளவில் நிகழ்ந்த அந்த துயரச் சம்பவத்தில் முகமது இசாம் அகிமி அசிசி மூழ்கியதாக லங்காவி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷரிமான் அசாரி தெரிவித்தார். முகமது இசாம் அகிமி, அவனது மைத்துனர், 2 சகோதரிகள் தனது சகோதரியின் பிறந்த நாளை முன்னிட்டு தங்களது உல்லாச பொழுதை கழிக்க பந்தாய் சென்னாங் கடற்கரைக்கு சென்றுள்ளனர். அவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது தனது சகோதரி நீரில் அடித்துச் சென்றதைக் கண்டு அவரை முகமது இசாம் காப்பாற்ற முயன்றுள்ளார். அந்த சம்பவத்தின் போது மீட்கப்பட்ட மூவர் லங்காவியிலுள்ள சுல்தானா மலிஹா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களின் நிலைமை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காணாமல் போன முகமது இசாமை தேடும் நடவடிக்கையில் லங்காவி போலீஸ், மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை, மலேசிய கடல் அமலாக்கத்துறையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் என சுமார் 43 பேர் ஈடுபட்டனர். இன்று காலை 10:08 மணியளவில் அவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது.